ஆனா நாயன்மாருடைய புராணத்தை படிக்கணும், நாயன்மாருடைய புராணத்தை கேட்கணுங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்க எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேடி வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன வேணுமோ அதையும் கொடுப்பார். எனக்கு தெரிந்து நாயன்மார்களை விட அதிகாரம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், சக்தி மிக்கவர்கள் சிவன்ட கூட கிடையாது. நான் அதை சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? சுவாமியே சொல்லுகிறார், யாம் இருப்பது அடியார் உடனாம். நானே அவங்க பின்னாடி தான்பா இருக்கிறேன். அதனால நீ வந்து என்ன வணங்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல அவர்களை வணங்கிவிட்டு என்னை வந்து வணங்கு என்று சொன்னவர் ஆரூர் பெருமான். அதை செய்தவர் நம்பி ஆரூரர். அவர் வெறும் ஆரூரர், இவர் நம்பி ஆரூரர். அவரை நம்பணுங்கிறது அடுத்த விஷயம். ஆனா ரெண்டாவது மாதிரி நம்பி ஆகணும். அதனாலதான் அவருக்கு நம்பின்னு பேரு. அதனாலதான் முதுகுன்றத்துல நம்பி 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 நம்பினே ஒரு பதிகம் பாடுகிறார். என்னை நம்பு, நான் உன்னை நம்பிக்கையோடு பெருமான் பக்கத்திலே அழைத்து செல்லுவேன் என்று சொன்னவர் எம்பெருமான் சுந்தரரை தவிர வேற யாரும் கிடையாது.